ஓம் நமச்சிவாயா. யூடியூபர்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று இல்லையே எண்ணாத இயற்பகை நாயனாரை பற்றி சிந்திக்க உள்ளோம். இயற்பகை நாயனார் சோழ நாடு காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்தவர். சிவனடியார்கள் யார் எது வந்து கேட்டாலும் இல்லை என்று கூறாத பெருந்தகையாளர். இல்லற வாழ்விலும் அறவாழ்விலும் இனிதே விளங்கியவர். அவ்வாறு தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய பக்தியின் அளவையும் பக்தியின் முக்தியையும் இவ்வுலகிற்கு உணர்த்த சிவபெருமான் வேதியர் வேடமணிந்து அவர் வீட்டிற்கு செல்கிறார். அவர் வேதியரை அன்புடன் உபசரித்த இயற்பகையார் தங்களுக்கு வேறென்ன வேண்டும் என்று கேட்கையில் தங்கள் மனைவியின் மீது விருப்பம் கொண்டு வந்ததாகவும் நான் அழைத்துச் செல்வதாகவும் கூறுகிறார். சிறிதும் கலக்கம் கொள்ளாத இயற்பகையார் தாராளமாக அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி தன் மனைவியை பார்க்கிறார்கள். தன் மனைவியோ கணவன் சொல்லை மந்திரம் என்று தானும் அந்த வேதியருடன் செல்லுகிறார். அப்பொழுது வேதியர் வடிவில் வந்த சிவபெருமான் ஊரின் எல்லை வரை நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் என்று கூறுகிறார். தானே உங்கள் சிவனடியாருக்கு பாதுகாப்பாக வருவேன் என்று வாளும் கேடயமும் ஏந்தி அவர்கள் பின்னால் இயற்பகையார் செல்லுகிறார். உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் இவரை படிக்க இவரோ அனைவரையும் வெட்டி வீழ்த்திவிட்டு அவர்களுக்கு காவல் காத்து கொண்டே அவர் பின்னே செல்கிறார். பின்னர் திருச்சாய்க்காடு என்னுமிடம் வரும்பொழுது வேதியராக வந்த சிவபெருமான் நான் இனிமேல் அழைத்துச் செல்வேன், நீர் வீடு செல்வீராக என்று கூறுகிறார். உடனே மிகவும் சந்தோஷமாக மனைவியை வேதியரிடம் விட்டுவிட்டு திரும்பச் செல்கிறார். சிறிது தூரம் சென்றவுடன் முனிவரே என்னை காப்பாற்றுங்கள், இயற்பகையாரை என்னை காப்பாற்றுங்கள் என்னும் சத்தம் கேட்க இதோ வருகிறேன் என்று இயற்பகையார் செல்கிறார். அப்பொழுது அங்கு முனிவர் மறைந்து விடுகிறார். தன் மனைவியை மட்டும் பார்க்கிறார். பின்னர் வானத்தில் ரிஷப வாகனத்தில் அம்மை அப்பராக எம்பெருமான் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். தங்களின் பக்தியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் என்று கூறி அவர்கள் இருவரையும் தங்களுடனேயே அழைத்துச் செல்கிறார்கள். அவர்களால் வாளில் வெட்டுண்ட உற்றார் உறவினர்களும் அவர்களோடு சேர்ந்து சிவகதி பெற்றார்கள். சிவாய நமக. நம்ம யூடியூப் சேனலில் எப்போவும் சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் ஒரு டிவோஷனல் வீடியோ வரும். நாளையிலிருந்து அது கரெக்டான டைமிங்கில் வரும். அக்கௌண்டன்சி வீடியோ காலையில் 11 மணிக்கும் டிவோஷனல் வீடியோ சாயங்காலம் 6 மணிக்கும் கண்டிப்பாக அப்லோட் ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவாய நமக.